ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய சொன்ன விஷயத்தை கேட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. நம்மளுடைய ரேவதியை பார்த்து நேரடியாக வந்து பேசி நம்முடைய கௌதம் வந்து மீட் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நம்மளுடைய ரேவதியை வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கண் கலங்கிடுறாங்க நம்முடைய ஜானகி. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஜானகி நல்லா இருக்கியா, என்னுடைய நிலைமை தான் வந்து இப்படி இருக்கேன், இன்றைக்கி நாளைக்கானே இருக்கேன், என் உயிர் வந்து போயிடும், என்ன இலக்கிய கையில் வந்து நான் என் மகனை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன், எல்லா உண்மையை வந்து சொல்லி அவள் வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டாளா, இல்லை நீ ஏதாவது வந்து அவளை வந்து தடுத்து நிறுத்திட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேங்க. கௌதமுக்கு எந்த ஒரு உண்மையும் வந்து தெரியாது. நான் இலக்கியா வந்து என்கிட்ட வந்து சொன்னால் கௌதம் கிட்ட வந்து உண்மையை சொல்கிறேன், நான் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். நீ வந்து எதுக்காக வந்து கடைசி காலத்தில் வந்து இப்போ வந்து கௌதம் வந்து பார்க்கணுன்னு வந்து கேட்குற, கௌதம் வந்து நீ தான் வந்து அவனுக்கு அம்மான்றதை வந்து இவ்வளோ நாள் வந்து தெரியாத இருந்த மாதிரி வந்து இருக்கட்டுமே, நான் அவனை பெத்தம்மா வந்து இருந்துட்டு போகிறேன், இல்லைனா வந்து அவன் ரொம்ப உண்மையை தெரிஞ்சு ஏன் வந்து சொல்லன்ற மாதிரி வந்து என் கையில் வந்து வருத்தப்பட்டு சண்டை போடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து பெத்த பாசம் வந்து என்னை வந்து விடமாட்டுது ஜானகி. நான் வந்து கௌதம் அவன் வயால் வந்து அம்மானு கூப்பிட்டு அவன் மடியில் வந்து படுத்துட்டு இருக்க அப்படியே என் உயிர் போயிடுன்றது தான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ரேவதி சொல்கிறாங்க. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் ரேவதி, என்னுடைய மகனை வந்து எனக்கு வந்து பிச்சையாக போடு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மடி பிச்சையை வந்து கேட்குற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்முடைய ரேவதி பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டு, என்ன ஜானகி இப்படி வந்து கேட்குறேன், நான் வந்து ஆசைப்பட்டது இந்த ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில், அதுவும் வந்து எனக்கு கிடைக்காத பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து நம்ம ஜானகியில் வந்து சண்டை பிடிக்கும். ஏன் அது இப்படி வந்து பண்ணீங்க, அவங்களுடைய கடைசி ஆசையை கூட வந்து நிறைவேற்ற பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்களா. இல்லை, நம்முடைய கௌதமுக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து தன்னை வந்து பெத்த அம்மா யாருன்றது தெரியாது, வந்து மற்றவங்க மத்தியில் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ கூட வந்து நம்முடைய இலக்கியம் வந்து உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய கார்த்திக்கு பிரியா வர லவ் ஸ்டோரி வேறு வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குது. இதுவுமே வந்து ட்ராமா அப்படின்றதுக்கு வரப்போ நம்மளுடைய கார்த்திக் வந்து எந்த அளவுக்கு கோவப்படுவான் அப்படின்றதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து எடுத்துக்கிட்டு போக போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்முடைய கார்த்திகை பிரியா வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நான் அதோட அப்டேட் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.